என்ன பொறுத்த வரைக்கும் 40 பேஜ் ஒரு குழந்தைய உட்கார்ந்து எக்ஸாம் எழுத வைக்கிறது தப்பு. ஒரு குழந்தைய உட்கார்ந்து ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்து 1 2 3 4 ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுன்னு சொல்றது தப்பு. பேச தெரியாத குழந்தைகள் கூட பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்தாலும் பேசவே கத்துக்கறாங்க. நீங்க வீட்ல உட்கார வச்சு ஊட்டுனீங்கனாலும் சோத்த திங்காது. சோஷியலைஸ் என்பது பள்ளியில் அடைத்து வைப்பதால் மட்டுமே உருவாவது இல்லை. பள்ளியில் யார் அடைத்து வைக்கிறார்கள்? டீச்சர் தானே ஹெல்ப் பண்றாங்க. டீச்சர் உங்களால ஹெல்ப் பண்ண முடியல, அப்புறம் என்ன அது பேர் ஹோம் ஸ்கூலிங்? உங்களால சொல்லி தர முடியுமா? I don't understand your question. You will இதுதான் ஹோம் ஸ்கூலோட லட்சணம், வேற ஒண்ணும் இல்ல. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. இதுல வீடியோ ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குமா, இல்ல வீட்ல பசங்க பிடிச்சத படிப்பாங்களா, இல்ல நம்மளே வீட்ல சொல்லி கொடுக்கறதா? என்ன ஹோம் ஸ்கூல்னா என்ன, அதோட கரிக்குலம் என்ன? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அவங்களுடைய தனித்துவமான ஒரு பயணம். இல்ல இந்த மாதிரி சொல்றது இல்ல. உங்க பிள்ளை வீட்ல வச்சு படிக்கிறாங்களா, ஸ்கூலுக்கு போதா? வீட்ல வச்சு தான் படிக்கிறது. எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? அவ்வளவுதான். அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த குழந்தை எப்ப கத்துக்கணும்னு விருப்பப்படுதோ அதை நாங்க முதல்ல கத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவங்க செல்போன் எப்ப டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்பதான் நீங்க சார்ஜ் போட்டா ஏறும். ஒரு 10,000 கூட செல்போனுக்கே அந்த மாதிரி. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை. ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு குழந்தைக்கு எப்ப படிப்பு வேணும்ன்றது அந்த குழந்தை தான் முடிவு பண்ணணும். நாங்களோ நீங்களோ முடிவு பண்றது ஒரு உரிமை மீறலா தான் நாங்க பாக்குறோம். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன கத்து கொடுக்குறீங்க? எங்க பயணங்கள் தான் எங்க குழந்தைகளோட கல்வி. அந்த பயணங்கள்ல சந்திக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடைய அனுபவங்கள் தான் எங்களுடைய குழந்தைகளோட கல்வி. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. இதையே எப்போதும் பண்ணுவீங்க? இதையே எப்போதும் பண்றது வாழ்க்கையை அதுதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை வாழ்றது தான் வாழ்க்கை. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. கடைசியாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது என்ன? அப்படி நாங்கள் என்ன சொல்லி தரோன்றது வந்து நாங்கள் என்ன சொல்றது, பட்டியல் போட்டுக்கிட்டு பண்றது கிடையாது. இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. சார் என் குழந்தைக்கு 5 வயசு சார். ஸ்விம்மிங் பூல் வந்து 2 வயசுல கூட்டு போயிருக்கேன். தண்ணியில் விளையாடி இருக்கான். இப்போ வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் போகிறான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. திடீர்னு வந்து என்னன்னு கேட்பானா, இந்த அன்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ அன்போட சாம்பிள் உங்களுக்கு காட்டுமா அப்படின்னு கேட்பான். சரி ஓகே முத்தம் கொடுத்துட்டு போய் இதான்ப்பா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போவான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? கற்கணும்னு ஆர்வம் இருக்கும்போது நம்ம ஏதாவது சொன்னாதான் ஏற்றுக்க முடியும். அந்த ஆர்வம் இல்லாத நேரத்தில் நம்ம சொல்றது வந்து அவனை படிக்க வைக்கிறோம், அவனை திணிக்கிறோம். உண்மை. உலகத்துல அம்மா ஊட்டின இட்லிலேருந்து படிப்புலேருந்து பாதி திணிச்சு தான் வந்திருக்கு. அந்த விமர்சனத்துக்குள்ள அப்புறம் வருவோம். ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. திறமையை கண்டுபிடிச்சு திறமையின் அடிப்படையில் கொண்டு போறேன். அப்போ திறமை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை கண்டுபிடிச்சு அதிலே போறதுனால இன்னைக்கு அவன் வந்து ஜீனியஸா உருவாயிருக்கான். கேட்டுக்க. வந்து பாத்தீங்கன்னா 12 வயசாகுது. 400 மொழிகள்ல எழுத வாசிக்க அந்த 46 மொழிகள்ல பேச தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. 400 மொழிகள்ல எழுத படிக்க, அதே மாதிரி டைப் ரைட்டிங் பண்ண தெரியும். டைப் ரைட்டிங்ல வந்து 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அம்மா இவ்வளவு பொருளை வேஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண சொல்றத அந்த சின்ன வயசுல புரிஞ்சிருச்சு. எங்க வீட்டு கணக்கு வழக்கெல்லாம் அவன் தான் பாக்குறான். இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. மேக்ஸ் சொல்லி கொடுக்கறனா அது எதுல இருந்துன்னு சொல்லி கொடுப்போம்னு கேக்குறேன். சப்பாத்தி போடும்போது, பூரி போடும்போது, வீட்டுக்கு சமையல் பண்ணும்போது, மெஷர்மென்ட்ஸ் பண்ணும்போது அதுல மேத் வந்துரும். நீ சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் பெருமைக்காக சொல்லல. I was doing a business in that. So என்னோட குழந்தை வந்து ஒரு 3000 புக் படிச்சிருக்கான். இப்போ வரைக்கும் அவனுக்கு 5 வயசு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அறையில உன்னை அடைச்சி வைக்க போறேன். 8 மணி நேரம் அடைச்சி வைப்பேன். ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சொல்லி தருவேன். ஓ அப்படியா விஷயம்? நீ அந்த மாதிரி 3 நாள் அந்த அறையில இருந்தேனா நான் ஸ்கூலுக்கு போறேன். இல்லாட்டி நாளைல இருந்து நான் போக மாட்டேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நான் அதை யோசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட என்னால கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரியான ஜெயிலுக்குள்ள என்னால முடியாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீங்க அந்த ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ஆமா. அந்த ஜெயில்ல தானே இருந்தீங்க? நான் ஜெயில்ல இல்ல. நான் வந்து ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்துல படிச்சேன். அதுக்கு அப்புறம் கான்வென்ட்ல படிச்சேன். நீங்க சிபிஎஸ்இ போறீங்க, மெட்ரிகுலேஷன் போறீங்க, சமச்சீர் போறீங்க, என்னென்னமோ வந்திருக்கு. ஹோம் ஸ்கூலிங்கிறது ஒரு குழந்தையோட வாய்ப்பு, ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். எந்த முறையில வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விருப்பத்தில் நாங்கள் கிடையவே கிடையாது. முழுக்க பிள்ளைகளை சுதந்திரமா வாழ்றது விட்டு தான் எங்களோட போதே குறிக்கோளா இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? 12 வயசு ஆகுது. இப்போ சந்தைக்கு நாங்கள் வாரத்துக்கு சந்தைக்கு போவோம், செய்யா சந்தைக்கு போவோம். சந்தையில் வந்து செலவு பண்ணுறது, கணக்கு வழக்கு பார்க்கறது மொத்தமே என் பிள்ளைகள் தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் சந்தைக்கு போறப்ப கணக்கு வழக்கு கத்துக்கிட்டோம். சயின்ஸ் எப்படி கத்துக்குவாங்கன்னா கேட்டேனா? அறிவியல் தான். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பிள்ளைங்க கத்துக்கிறது எல்லாம் அறிய வேண்டியது எல்லாமே அறிவியல் தான். நீங்கள் லைட் எரியுது மட்டும் அறிவியல் இருக்காது. அறிய வேண்டியது அறிவியல். இப்போ நீங்க சொன்னதுமே டுபாக்கூர் தான். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இப்போ எந்த உயிரினமும் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அது வாழுது, அது கூட சேர்ந்து பிள்ளைகளும் இருக்காங்க, அவ்வளோதான்.
இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. கூட்டத்துல சேர்ந்து படிக்கும்போது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு ஒப்பீனியன் வரலையா, ஒருத்தருக்கு ஒரு வியூ வரலையா, அதை நம்ம டெவலப் பண்ணலையா, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சோஷியலைஸ் என்பது பள்ளியில் அடைத்து வைப்பதால் மட்டுமே உருவாவது இல்லை. பள்ளியில் யார் அடைத்து வைக்கிறார்கள்? அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. பள்ளியில் எத்தனை மணி நேரம் நீங்க ஃப்ரீயா குழந்தைய விளையாட விடுறீங்க? எப்படி இருந்தாலும் கடைசியில டியூட்டர் தானே வரீங்க, டீச்சர் தானே ஹெல்ப் பண்றாங்க. உங்களுடைய பையனுக்கு அந்த கூட்டத்துல சப்போஸ் யாராவது ஒரு வார்த்தைகள் சொன்னா அது எதிர்நோக்குற இது இல்ல, திறமை இல்ல, கரெக்டா கட்டுட்டா இருக்கலாம். அதனால நீங்க வந்து சரி அப்போ என் குழந்தையால இது முடியும். வந்து எஸ்கேபிசம் அப்படின்னு நீங்க வந்து தலைப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க வா. ராடுகாரப்பே. வந்து பள்ளியில் கொடுக்கக்கூடிய அழுத்தமாக நினைக்கிறேன். ஏன்னா பள்ளி என்பது பெரும்பாலுமான ஆவரேஜுக்கான குழந்தைகளுக்கான தளம். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. இல்ல அதை ஏன் கூட்டத்துல படிக்க கூடாது, அதுல என்ன தப்பு? சேர்ந்து கத்துக்கிறது ஒரு வாய்ப்பு, தனியா கத்துக்கிறது வாய்ப்பு. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. தனியா கத்துக்கிறது தவறுனோ சேர்ந்து கத்துக்கிறது தான் சரினோ சொல்லக்கூடாது. சேர்ந்து கத்துக்கிறதும் சரி, தனியா கத்துக்கிறதும் சரி. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. சோம்பேறித்தனத்தையும் சொசைட்டியை வந்து எதிர்கொள்ள தெரியாத ஒரு மூட நம்பிக்கையும் தான் இந்த ஹோம் ஸ்கூல் டோட்டலா இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க தாயா. பேச தெரியாத குழந்தைகள் கூட பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்தாதான் பேசவே கத்துக்கிறாங்க. நீங்க வீட்ல உட்கார வச்சு ஊட்டுனீங்கனாலும் சோத்த திங்காது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இதே ஒரு 3.5 வயசு 4 வயசு பால்வாடியில கொண்டு போய் 40 பசங்க உட்காந்து தட்டை தூக்கி வச்சு பாருங்க, சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்கிறது நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன்ல தான். She was talking about you only. I don't understand her question. இன்னொரு சொல்லுங்க. இதுதான் ஹோம் ஸ்கூலோட லட்சணம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. கணக்கு வந்து பூரி போடும்போது கத்து தரவேன்னு சொல்றீங்க. இப்போ வந்து என் பையனுக்கு 5 வயசு இருக்குன்னு சொன்னீங்களா உங்க பையனுக்கு? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. எத்தனை புக்ஸ் படிச்சிருக்காருன்னு சொன்னீங்க? 3000. ஓ வாவ். நக்கல்யா அவனுக்கு. சன் இஸ் ஜீனியஸ் நீங்க பெருமை பண்ணிக்கிறீங்க. எங்க பிள்ளைங்களை நாங்க மனுஷங்களா வளர்க்குறோம், எங்களுக்கு அது போதும். என் பையன் ஜீனியஸா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. டேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தத்தா புரியல, ஏன்னா படிக்கல இல்ல. ஒரு பச்சையா இருக்கு ஒரு பிளான்ட், எதுக்கு அது பச்சையா இருக்கு? ரெட்டா கூட இருக்கலாம் இல்லையா? கேக்குது அந்த கேள்வி, உங்களால பதில் சொல்ல முடியுமா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சொல்லுங்க அந்த பதில் என்கிட்ட இப்போ. Yes I can. It's chloroform. குளோரோஃபார்ம்ன்றீங்க. அனஸ்தீசியா கொடுக்க போறீங்களா குழந்தைக்கு? இல்லல்ல. குழந்தை வந்து எப்ப புரிஞ்சு புடிச்சு எப்ப படிக்கும்னு நினைக்கிறீங்க? மேடம் நான் ஒரு எந்த குழந்தை புரிஞ்சு புடிச்சு எப்படிங்க படிக்கும்? A single child comes into this world with a survival instinct, that is to learn. It is not just an eagerness. அப்படியே சொல்லி கொடுக்குறீங்க எல்லா குழந்தையும் அப்படியே பொறுமையா சொல்லி கொடுக்கவே வேணாமே. மேல எல்லாருக்கும் பொறாமடா. என் பையனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என் மேல அவன் என்ன கேக்குறானோ அதை நான் அவனுக்கு ப்ரொவைட் பண்றேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. புடிச்சு கத்துக்கறாங்க. சப்பாத்தி போடும்போதே நாங்க சொல்லி கொடுத்துருவோம் நம்பர்ஸ் எல்லாம். நாங்கெல்லாம் சப்பாத்தி போடும்போது சப்பாத்தி எப்படி போடணும்னு தான் சொல்லி தருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் 40 பேஜ் ஒரு குழந்தைய உட்கார்ந்து எக்ஸாம் எழுத வைக்கிறது தப்பு. ஒரு குழந்தைய உட்கார்ந்து ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்து 1 2 3 4 ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுன்னு சொல்றது தப்பு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஹோம் ஸ்கூலிங்ன்றதே தப்பா புரிஞ்சுக்கறாங்க. ஹோம்னா என்ன? ரிலாக்ஸ் பண்ற இடம். ஸ்கூல்னா என்ன? ஆர்டர் அண்ட் ட்ரெய்னிங் நடக்கிற இடம். இது ரெண்டும் எப்படி ஒண்ணா போகும் நான் கேக்குறேன். காசி, இதெல்லாம் எப்படிப்பா, இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.